ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த விடுதலை தேடி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். விசுவாசிகளுக்கான நியாய தீர்ப்பை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக நம்மளுடைய பலன், அதாவது நம்மளுடைய ரிவார்ட்ஸ் ஆண்டவருக்கு முன்னே நம்ம நிற்கும் பொழுது நம்மளுடைய ஒர்க், நம்மளுடைய கிரியைகள் எல்லாம் அக்கினிக்குள்ளாக, அதாவது எவாலுவேட் பண்ணப்படும். அப்படி எவாலுவேட் பண்ணப்படும் பொழுது கடைசியாக மிஞ்சிறது என்ன, அதை பொறுத்து நமக்கு என்ன ரிவார்ட்ஸ். அப்போ ஒரு நல்ல ரிவார்டு அன்னைக்கு கிடைக்கணும் அப்படின்னா நம்முடைய கிரியைகள் நல்லவைகளாக இருக்கணும். அப்போ எப்படிப்பட்ட கிரியைகளை நம்ம செய்யணும்னு வேதம் கற்றுக் கொடுக்கிறது. அதாவது நியாய தீர்ப்பில் எவாலுவேட் பண்ணப்படுகிற கிரியைகள் எவைகள் எல்லாம் அப்படின்னு சொல்லி தான் நான் படிச்சுட்ருக்குறோம். அதில் குறிப்பாக பணத்தை குறித்து பார்த்தோம், நேரத்தை குறித்து பார்த்தோம், அதையும் தாண்டி பாடுகளை குறித்து கடந்த எபிசோடில் பார்த்தோம். இன்றைக்கி இன்னொரு காரியத்தை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். எசேக்கியேல் 3வது அதிகாரம் 17, 18வது வசனத்தை வாசிக்கிறேன். கொஞ்சம் கடினமான வசனம் போல தோன்றும். இது அப்படியே இந்த கான்டெக்ஸ்ட் பிரகாரம் எக்ஸ்பிளைன் பண்ணாமல் ஒரு மெட்டஃபோராக எடுத்து அல்லது இதை வைத்து இன்னொரு கருத்தை வலியுறுத்த விரும்புகிறேன். அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். மனுபுத்திரனே, உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவலாளனாக வைத்தேன். நீ என் வாயினாலே வார்த்தையை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக. சாகவே சாவாய் என்று நான் துன்மார்க்கனுக்கு சொல்லுகையில் நீ துன்மார்க்கனை தன் துன்மார்க்கமான வழியில் இராதபடிக்கு எச்சரிக்கும்படியாகவும் அவனை உயிரோடே காக்கும்படியாகவும் அதை அவனுக்கு சொல்லாமலும் நீ அவனை எச்சரிக்காமலும் இருந்தால் அந்த துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்திலே சாவான். அவன் இரத்த பழியையோ உன் கையிலே கேட்பேன். இதை நீங்கள் ஒரு சில டெர்மினாலஜி மட்டும் நான் சொல்கிறேன், நீங்கள் கவனிங்க. காவலாளனாக உன்னை வைத்தேன், நீ அவர்களை எச்சரிப்பாயாக. நீ சொல்லி எச்சரிக்காமல் இருந்தால் உனக்கு என்ன ஆகும்? யாருக்கு? துன்மார்க்கனுக்கு எச்சரிக்காமல் இருந்தால் உனக்கு என்ன ஆகும்? இதை கேட்காமல் இருக்கிறதுனால அவனுக்கு என்ன ஆகும்? அப்போ கொஞ்சம் இந்த அதை அப்படியே ஒரு பிக்சரை கொண்டு வந்தீங்கன்னா, வாட்ச்மேனாக ஒருத்தன் இருக்கிறான், இங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க. இவன் சொல்கிறத இவன் கேட்டான்னா இவன் நல்லா இருப்பான், இவன் சொல்கிறத இவன் கேட்கலன்னா இவன் நல்லா இருக்க மாட்டான். ஆனால் சொல்லாமல் இருந்தால் இவனுக்கு பிரச்சனை. அப்போது ஒரு பக்கம் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தையை அறிவிக்கிற ஒரு ஊழியன், இன்னொரு பக்கம் ரட்சிக்கப்படாத தேவனுடைய வார்த்தையை அறிந்து கொள்ளாத ஒரு கூட்டம். அப்போ இவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளை என்ன அப்படின்னா, நீ ஒரு காவலாளி. யாருக்கு? இந்த மோசமானவங்களுக்கு. யாருக்கு? துன்மார்க்கனுக்கு. இப்படிப்பட்டவனே நீ காவலாளியாக இருக்கிற நீ என்ன செய்யணும் அப்படின்னா, நான் உனக்கு சொன்னதை நீ அவனுக்கு சொல்லணும். அவன் திருந்தலைங்கிறது அது அவன் பிரச்சனை. ஆனால் நீ சொன்னியா சொல்லலையாங்கிறது உன் பிரச்சனை. இந்த படத்தை நீங்கள் வேதத்தில் ஆரம்பத்திலிருந்தே பார்க்கலாம். எங்கே பார்க்கலாம்? நல்லா கவனித்து பாருங்கள். இந்த காவலாளின்னொடனே உங்களுக்கு ஒரு வார்த்தை ஞாபகத்தில் வரணும், ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வரணும். என்ன சம்பவம்? காயின் ஆபேல் கதையில் காயின் ஆபேலை அடித்து கொன்றுறாரு. ஆனால் காயின்கிட்ட ஆபேல் காணுன உடனே, பிள்ளைய காணுன உடனே ஆண்டவர் அவங்க அப்பாட்டையோ அவங்க அம்மாட்ட போய் ஆபேல் எங்கன்னு கேட்கல. ஆனால் யார்கிட்ட வந்து கேட்டார்னா, காயின்கிட்ட வந்து கேட்டார், உன் சகோதரன் எங்கேண்டு. ஆனால் உடனே காயினோட ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்களா? காயின் என்ன சொன்னா தெரியுமா? நான் என்ன அவனுக்கு காவலாளியா? ஆமாம், எக்ஸாக்ட்லி, நீ தான் காவலாளி, அதான் நான் உங்ககிட்ட வந்து கேட்குறேன். அப்போது இன்றைக்கு தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய சத்தியத்தை, ரட்சிப்பை அறிந்து கொண்ட நாம் காவலாளிகளாக இங்கே நிற்கிறோம். எதுக்கு நிற்கிறோன்னா, இந்த ஜனங்களை எச்சரிப்பதற்காகவும் தேவன் கொடுத்த வார்த்தைகளை அவர்களுக்கு சொல்லுவதற்காகவும் நாம் நிற்கிறோம். அப்போ இன்றைக்கி நல்லா கவனித்து பார்த்தீங்களா? ஒரு சில நாட்களுக்கு முன்னெல்லாம் இந்த காஸ்பல் மீட்டிங்கிறத எச்சரிப்பின் சத்தத்தை நீங்கள் கேட்கலாம். அல்லது நரகம் அப்படிங்கிற வார்த்தையை ரீசெண்டாக கேட்டிங்களா? நீங்கள் எந்த குரூசையிலும் கேட்குறது இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம பரலோகங்கிற வார்த்தையை ஹைலைட் பண்ணுற அளவுக்கு நரகங்கிற வார்த்தையை ஹைலைட் பண்ணுறதே இல்லை. அதே மாதிரி அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, கட்டின வீடும் நிலம் பொருளும் கண்டிடும் உற்றார் யாவரும் என்ன ஆகும், இப்படிலாம் வரும். இன்னும் சொல்லப்போனால் இந்த பூமி வெந்துருகி சாம்பலாகுமே,
இந்த மாதிரி காரியங்களை இப்போ நம்ம கேட்குறதே இல்லைல்ல, இந்த மாதிரி பாடல்கள் நம்ம இப்போ பாடுறதும் இல்லை. ஆனால் அன்னைக்கு இங்கே இந்த வசனத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது காவலாளியாக இருக்கிற ஒருத்தன் மக்களோட ரெப்யூட்டேஷன், மக்களோட ரெகக்னேஷனை பற்றி அவன் யோசிக்க மாட்டான். அவன் காவலாளி அப்படின்னு சொன்னால் அவர் என்ன சொல்லியிருக்கிறாரோ இது ரத்தம் சம்பந்தப்பட்ட விஷயம், இது இரத்தப்பழி சம்பந்தப்பட்ட விஷயம், இவன் சாகிறதும் அல்லது இப்படி சொல்லலாமா இவனுடைய வாழ்வே எங்கே இருக்குன்னா இவன் அறிவிக்கிற வார்த்தையில தான் இருக்கு. லிட்டரலாக எடுத்துக்காதீங்க, அதனுடைய எஃபெக்டிவ்னஸை புரியுறக்காக நான் சொல்ல வரேன், திருப்பியும் சொல்கிறேன். லிட்டரலாக எடுத்துக்காதீங்க, ஆனால் எஃபெக்டிவ்னஸை பாருங்கள். என்ன சொல்லியிருக்கிறாரு? அவனுக்கு சொல்லாமலும் நீ அவனை எச்சரிக்காமலும் இருந்தால் அந்த துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தில் சாவான், அவன் இரத்த பழியையோ எங்கே கேட்பேன்னா உன் கையில் கேட்பேன். அப்போ உன் வாழ்க்கை, காவலாளியாக வச்ச உன்னுடைய வாழ்க்கை எதன் அடிப்படையில் இருக்குன்னா நான் உனக்கு சொன்ன வார்த்தையை உன் வாயில் இருந்து அவன் கேட்டுட்டான் அப்படின்னா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். அவன் கேட்டான் கேட்கலங்கிறது ரெண்டாவது விஷயம். அந்த வார்த்தையை நீ சொன்னியா சொல்லலையாங்கிறத பொறுத்து தான் உன்னுடைய வாழ்க்கை இருக்குது. கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தெரியுது, ஆனால் இந்த மெட்டஃபோரில் நீங்கள் படித்து பார்த்தீங்க அப்படின்னா அது அப்படி தான். உங்களையும் என்னையும் தேவன் இந்த உலகத்துக்கு தேசத்துக்கு காவலாளியாக வச்சிருக்கிறார். இன்றைக்கி நாம் எச்சரிப்பின் சத்தத்தை சொல்கிறோமா, அல்லது அதில் நமக்கு என்னெல்லாம் சொன்னாரோ சொன்னதை எல்லாத்தையுமே நம்ம சொல்கிறோமா? இந்த 5 சாராம்சம் கொண்ட சுவிசேஷன் சொல்லி இந்த விடியலை தேடி நீங்கள் ஆரம்பிக்கும் போது இருந்தால் நான் கேட்டுட்ருக்குறோம். கிட்டத்தட்ட 200 எபிசோடு நீங்கள் எப்படியே கேட்டிருப்பீங்க. 5 சாராம்சம் 5. ஏன் அப்படின்னா டுடே we have started preaching the truncated gospel, அல்லது we have started preaching the trimmed gospel. எது மக்களுக்கு பிடிக்குமோ அல்லது மக்களை பிரியப்படுத்தக்கூடிய வகையில் பிரசங்கிக்க வேண்டியது பிரசங்கியாரோட கட்டாயமாகிவிட்டது. ஆனால் இங்கே வசனம் அப்படி சொல்ல, அதனால தான் 5 சாராம்சம். எப்படி? வேத வாக்கியங்கள் உரைத்தபடி இயேசு பிறந்தார், பாவம் இல்லாமல் பிறந்தார், பாவம் இல்லாமல் வாழ்ந்தார், நம்மளுடைய பாவத்திற்கு பரிகாரமாக மரித்தார், அதோடு மரித்தோடு மாத்திரமல்ல அவர் உயிரோடு எழுந்தார், அதோட கதை முடியல, மீண்டும் ஒரு நாள் நியாயம் தீர்க்க வருவார். நீங்களும் நானும் மனம் திரும்பி இந்த சுவிசேஷத்தை விசுவாசித்து பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்று பரிசுத்த ஆவினால் வழிநடத்தப்படுகிறவர்களாய் வாழ்க்கையில் மாற்றத்தை உண்டு பண்ணுகிறவர்களாய் இருப்போமானால் நித்திய ஜீவனுக்கு பாத்திரவான்களாய் இருக்கிறோம். இதுதான் சுவிசேஷம். இப்படி எதையுமே மறைத்து வைக்காமல் நம்ம சொல்லுகிறோமா? கொஞ்சம் நல்லா கவனிச்சு பாருங்க. அப்போஸ்தலருடைய 20வது அதிகாரத்தில் பவுல் அந்த எபேசு லீடர்ஸ் மத்தியில் பேசுறாரு. அப்போ ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்களேன். அப்போஸ்தலருடைய 20வது அதிகாரம் 26வது வசனம், தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தபடியினாலே. இன்னைக்கு ஆலோசனை எங்க இருக்கு? இன்னைக்கு வேதம் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கு. அன்னைக்கு பவுல் காலத்தில் வேதம் எழுதி கொடுக்கப்படலை. அப்போ பவுல் சொல்றாரு, எப்பா தேவன் எனக்கு சொன்ன ஆலோசனையில் எதையுமே நான் மறைச்சு வைக்கல, எல்லாத்தையும் நான் உனக்கு சொல்லிட்டேன் அப்படிங்கிறார். இன்னைக்கு எல்லா ஆலோசனையும் வேதத்தில் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் நாம் அன்னைக்கு இந்த வேதத்தை பகுத்து நிதானமாக எல்லாவற்றையும் போதிக்கிறோமா? இல்லை. வரக்கூடியவன் நம்மளை பற்றி என்ன நினைப்பான், அதனால் நமக்கு என்ன லாபம் நஷ்டம்னு சொல்லி கால்குலேட் பண்ணி நாம் போதிக்கிறோமா? இது நியாய தீர்ப்பில் கணக்கு கேட்கப்படும். பவுல் சொல்கிற பாருங்களேன், 26 அப்படி சொன்னார். சொல்லிட்டு 27 என்ன சொல்கிற பாருங்களேன், எல்லாருடைய இரத்த பழிக்கும் நீங்கி நான் சுத்தமாக இருக்கிறேன் என்பதற்கு உங்களை சாட்சியாக வைக்கிறேங்கிறார். சொல்லுப்பா, யாராவது ஒருத்தர் சொல்லு, நான் எதாவது மறைச்சனா? சொல்லு சொல்லு சொல்லு. யாரும் இல்லை. அப்படியா? ஓகே, இரத்த பழிக்கு நான் தப்பிச்சிட்டேன். இப்போ பவுல் இப்படி சொன்னாருன்னா தேவனுடைய ஆலோசனையில் எல்லாத்தையும் சொல்லாத நீங்கள் இரத்த பழிக்கு யோசிங்க. அதே இதை அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 19வது வசனத்தில் பார்க்கும்பொழுது பவுல் ரட்சிக்கப்பட்டார். ரட்சிக்கப்பட்ட உடனே என்ன பண்ணுறாரு பாருங்களேன். பின்பு அவன் போஜனம் பண்ணி பலப்பட்டான், தமஸ்குல சீஷருடைய சில நாள் தங்கியிருந்தான், தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் ஆலயத்தில் பிரசங்கித்தான். இன்னைக்கு ஊழியக்காரங்களை 2 கேட்டகரி. ஒன்று எப்படி தெரியுமா? ரட்சிக்கப்பட்ட உடனே ஆண்டவருக்கா எதாவது செய்யணும் பிரதர், ஆண்டவருக்கா எதாவது செய்யணும் பிரதர். ஆண்டவரை பற்றி மேலே தெரிஞ்சுட்டு தானே பிரதர் செய்ய முடியும். எதையுமே தெரியாமல் ஏதாவது செய்யணும். விட்னஸிங் இஸ் குட். அது என்ன பண்ணுறோம்? விட்னஸிங்கிறது என்னது? ஆண்டவர் எனக்கு என்ன செஞ்சாருங்கிறத சொல்கிறது விட்னஸிங். ஆனால் மினிஸ்ட்ரி இஸ் டிஃப்ரெண்ட். மினிஸ்ட்ரி செய்வதற்கு யூ ஹாவ் டு பி ப்ரிப்பேர்ட், யூ ஹாவ் டு பி ட்ரெயின்டு அண்ட் யூ கேன் டூ த மினிஸ்ட்ரி. ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா விட்னஸாக இருக்கிறத விட மினிஸ்ட்ரி செய்யணும்னு ஆசைப்படுறோமே தவிர விட்னஸாக இருக்கிறோமா அப்படின்னு தெரில. என்ன விட்னஸ்ன்னு உங்களுக்கு புரியலையா?
ஒரு சின்ன எடுத்துக்காட்டு பவுலோட வாழ்க்கையிலேருந்தே சொல்கிறேனே. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 25வது அதிகாரத்தில் பவுலை கொண்டு போய் யார் முன்னே நிப்பாட்டுறாங்க அப்படின்னு சொன்னால், ஃபெஸ்டஸ், அதாவது எஸ்து, அவன் முன்னே நிப்பாட்டுறாங்க. ஒரு அதிபதி முன்னே நிற்கும் பொழுது கொஞ்சம் அப்படி இப்படி பேசி, சார் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க சார் அப்படின்னு சொல்லணும். அங்கேயும் பவுல் அவர் ஸ்டாண்டில் கரெக்டாக இருந்தார், விட்னஸ் தான் பண்ணார். அப்புறம் அதையும் தாண்டி கொண்டு போய் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், அகிரிப்பா ராஜா இன்னும் சொல்லப்போனால் அதுக்கு முன்னே 24வது அதிகாரத்தில் கொண்டு போய் ஃபேலிக்ஸ் முன்னே நிப்பாட்டுறாங்க. அந்த ஃபேலிக்ஸ் முன்னே நிப்பாட்டும் பொழுது, ஃபேலிக்ஸு நீ கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கிற, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபேலிக்ஸை பற்றி பாசிட்டிவாக பேசாமல், ஃபேலிக்ஸ் கிட்ட போய் அவன் சரியான நிலைமையில இல்லைங்கிறத போய் படித்து பாருங்கள். சரியான நிலைமையில இல்லைங்கிறத அவங்ககிட்ட போயிட்டு நீதியை குறித்து, இச்சை அடக்கத்தை குறித்து பேசினா அவன் எப்போ நீ கிளம்புப்பான்ட்டான். சரி, ஃபேலிக்ஸ் முடிஞ்சு 25வது அதிகாரத்தில் ஃபெஸ்டஸ் வந்தார். ஃபெஸ்டஸ்டியாவது கொஞ்சம் அப்படி இப்படி பேசுறது, அங்கேயும் விட்னஸ் நின்னார். சரி, அதையும் தாண்டி 26வது அதிகாரத்தில் அகிரிப்பா வந்தார். அகிரிப்பாட்டையும் போய் தப்பிக்கிறதுக்கு ஏதாவது பேசலான்னு பார்த்தா விட்ட அவனே கிறிஸ்தவன் ஆயிரும் போல இருக்கு. அந்த அளவுக்கு சாட்சியாக நின்னார். அப்போ எனக்கு முன்னே இருக்கிறது ஃபெஸ்டஸா இல்லை எனக்கு முன்னே இருக்கிறது அகிரிப்பாவா, அதை குறித்து எனக்கு கவலை இல்லை. எங்கே போனாலும் நான் பவுலாக இருக்கிறேன்னா, இன்றைக்கி நீங்களும் நானும் இப்படிப்பட்ட விட்னஸ் செய்கிறவர்களாக இருக்கிறோமா? இது நியாய தீர்ப்பு அன்னைக்கு பரிசீலிக்கப்படும். நான் சாட்சி சொல்லுவது எளிது, ஆனால் நான் சாட்சியாக வாழ்கிறேனா? சாட்சிங்கிற வார்த்தையே மார்ட்டியருங்கிற வார்த்தையிலேருந்து வருது. ஏறக்குறைய சாட்சிங்கிற இடத்துல இரத்த சாட்சின்னு நீங்கள் போட்டுக்கலாம், தப்பு இல்லை. அப்போ என் இரத்தமே சிந்த வேண்டிய சூழ்நிலையானாலும் சரி, என் உயிரே போனாலும் சரி, கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்து எனக்கு என்ன செய்தார், எனக்கு என்ன நடந்தது என்பதை தெளிவாக சொல்லுகிறவனாக இருக்கிறேனா? அதன் மூலமாக துன்மார்க்கரை ரட்சிப்புக்களாக கொண்டு வருவதற்கு நான் காவலாளனாக இருக்கிறேனா? கண்களை மூடி நாம் செபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, மனுபுத்திரனே, உன்னை நான் காவலாளனாக வைத்தேன். எங்களை நீங்கள் ரட்சித்தது எங்கள் மூலமாக மற்றவர்களை ஆதாயம் செய்ய வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தோடும் எங்களை ரட்சித்தீங்க ஆண்டவரே. கிரியை இல்லாமல் நாங்கள் ரட்சிக்கப்பட்டது இந்த உலகத்தில் நீர் எங்கள் மூலமாய் செய்ய வேண்டிய கிரியைகளை செய்வதற்காகவே என்று நாங்கள் எபேசியர் 2வது அதிகாரம் 6 முதல் 10 வரை நாங்கள் படிக்கிறோம். அப்பா, இலவசமாய் நாங்கள் பெற்றுக்கொண்டோம். ஆனால் இன்றைக்கு எத்தனையோ ஜனங்கள் இது அறியாமல் இருக்கும் பொழுது அவர்களுக்கு நாங்கள் அறிவிக்கிறவர்களாக, ஒன்றையும் மறைத்து வைக்காமல் அறிவிக்கிறவர்களாக, எங்களுக்கு முன்னே இருப்பது அது ஃபேலிக்ஸாக இருந்தாலும், அது ஃபெஸ்டஸாக இருந்தாலும், அது அகிரிப்பாவாக இருந்தாலும், ஆண்டவரே, எங்களுடைய சாட்சியில், எங்களுடைய நிலைப்பாடில் நாங்கள் கொஞ்சம் கூட ஆண்டவரை காம்ப்ரமைஸ் ஆகாமல் விட்னஸாக நிற்கக்கூடிய கிருபையை எங்களுக்கு தாரும். அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.